அத்தியாயம் 1. பிருந்தாவனத்து பாசமும் தட்டைக்குச்சி தேநீரும் நகரத்து நளினத்தோடும் ஆடம்பரத்தோடும் வளர்ந்த பெண் ரியா. சிறு வயதிலேயே தந்தையை இழந்ததால் அவளது உலகமே அவளது அம்மாதான். ரியா 7ஆம் வகுப்பு படிக்கும் போது அவளது அம்மா அவளை தன் சொந்த கிராமத்திற்கு அழைத்துச் சென்றார். அங்கேதான் ரியா தன் முறை மாமனான கிருஷ்ணாவை முதலாக ஆழமாக எதிர்கொண்டாள். கிருஷ்ணாவுக்கு ரியா மீது இருந்தது சாதாரண பாசம் அல்ல, அது அவனது உயிரோடு கலந்த தூய்மையான காதல். ஆனால் ரியாவுக்கு ஆரம்பத்தில் அவன் மீது பெரிய ஈர்ப்பு இல்லை. ஒரு சாதாரண சொந்தக்கார அண்ணனாகவே பார்த்தாள். இருந்தாலும் கிருஷ்ணா அவளை கண்ணுக்குள் வைத்து பார்த்து கொண்டான். தினமும் காலையில் ரியா எழுந்து தேநீர் குடிக்கும் போது நகரத்து நாகரீகத்தில் வளர்ந்த அவளுக்கு தேநீரின் மேலே மிதக்கும் ஆடை, கிரீம் வாயில் படுவது பிடிக்காது. இதை சின்ன வயதிலேயே கவனித்து வைத்திருந்த கிருஷ்ணா அவள் தேநீர் கோப்பையை எடுக்கும் போதெல்லாம் பதற்றம் அடைவான். ஓடோடி சென்று வேலியோரம் இருக்கும் ஒரு சிறிய தட்டைக்குச்சியை உடைத்து மிக நளினமாக கவனமாக அந்த தேநீர் ஆடையை ஒதுக்கிவிட்டு அவளிடம் கொடுப்பான். ரியாவுக்கு மல்லிகை பூ என்றால் கொள்ளை ஆசை. ஆனால் அந்த கிராமத்து காட்டில் மல்லிகை கிடைக்காது. அவளது ஆசையை தீர்க்க கிருஷ்ணாமுள் காடுகளிலும் வேலி ஓரங்களிலும் ஏறி அங்கே மஞ்சள் நிறத்தில் பூத்து குலுங்கும் காட்டு பூவான கொரண்டி பூக்களை பறித்து வருவான். அதை அவளிடம் கொடுத்து அவள் தலையில் வைத்து அழகு பார்ப்பதே அவனது தினசரி தவமாக இருந்தது. கிருஷ்ணாவின் காதல் கவிதை. மல்லிகை பூ நீ கேட்டால் என் கிராமத்து முற்காடும் வனமாகுமே, நீ வெறுக்கும் தேநீர் ஆடை கூட என் தட்டை குச்சி தீண்டலில் காவியமாகுமே, நீ என்னை பாராமல் போனாலும் உன் நிழல் படும் தரை கூட என் சொந்தமாகுமே. அத்தியாயம் 2.